முதல்ல நான் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. யாரையும் பெரியவர் சொல்லுவார், ஒழுகிற வீட்டில் வாழு, அழுகிற வீட்டில் வாழாதேம்பார். எப்போ பாரு அது இல்லை இது இல்லை இது இல்லை. இப்போ எனக்கு கூட தான் பேசினா 2 லட்சம் நாகராஜ் சொல்லியிருந்தார். இப்போ காஃபியே லேட்டாக வருது அப்படின்னா செக் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அத்தனை பேருக்கு சந்தோஷம். அதான் சனாதன தர்மம். ஒருத்தனுக்கு இல்லைன்னா 50 பேர் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆகிடுவான். அவர் சொல்கிறார், நான் மொத்த பட்ஜெட்டே அவ்வளோதாண்டா வச்சுருந்தேன் அப்படிங்கிறோம். போங்க சார், வாழ்க்கையில் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. கொரோனா பார்த்தோம்ல, அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான். யாருக்கு யார் 16 பண்ணான்னே தெரியாது. இருக்கிற வரைக்கும் மனித நேயத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் தர்மத்தோடையும் சார் இந்த மாதிரி நல்லதுக்கு இருக்கிறானா, முடிஞ்சவன் அள்ளி கொடு, முடியாதவன் கிள்ளி கொடு, அதுவும் முடியலையா உடல் உழைப்பு கொடு, அதுவும் முடியலையா நல்லது செய்கிறவங்கள தப்பு பேசாமல் போ. என்ன நாகராஜ், நீங்கள் சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா?